கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து ராமநாதபுரம் பகுதியில் நடிகர் கருணாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், வருங்கால சந்ததிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்று கருணாஸ் கூறினார். அந்த நாராயண சொந்தக்காரர் தான் இந்த அண்ணாமலை. நம்மளது வாடை வரலாம், குழி பல் தேய்ப்பதற்கு முன்பாக வாயிலே வாடை வரலாம். எந்த நேரமும் வாடை வரக்கூடாது. முழு நேரமாக பேசும் பொழுதெல்லாம் வாயிலே இருந்து வாடை வரக்கூடாது. அது ஒரு வியாதி. அந்த வியாதி தான் அண்ணாமலை. ஆகவே சினிமா படத்திலே கதாநாயகன் ஆங்கிலத்தில் பேசினால் உடனே கைதட்டக்கூடிய கூட்டமாக நாம் இருந்துவிடக் கூடாது. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அவ்வளவுதான். அது உன்னுடைய தாய்மொழி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு இணைப்பு மொழி. உன்னுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இணைப்பு மொழி. ஆகவே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு காழ்ப்புணர்ச்சியான விஷயங்களை பேசுவதும், அவர்கள் மீது ஒரு பாசிச சித்தாந்தத்தை திணிக்க முயல்வதும், உங்களையும் மக்களை எல்லோரையுமே மொழி ரீதியாக மத ரீதியாக பிரித்து ஒரு அரசியல் செய்ய நினைப்பது என்பதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாவச் செயல். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.